அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்போருஹத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம் பஜே. ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய ஒருவரான திருமலை அனந்தாழ்வான் எம்பெருமானாரால் ஆண் பிள்ளை என அழைக்கப்பட்டார். எம்பெருமானார் திருமலைக்கு சென்று கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் யாரேனும் உண்டோ இந்த கோஷ்டியிலே என்று தன்னுடைய கோஷ்டியிலே கேட்டார். அந்த சமயத்திலே எம்பெருமானாரை பிரிய வேண்டுமே என்கிற காரணத்தினாலும் திருமலை என்பது கொடிய மிருகங்கள் வாழ்கின்ற இடமாதலாலும் அங்கே போவதற்கு யாருமே முன்வரவில்லை. அடியேனுக்கு நியமித்தால் அந்த கைங்கரியத்தை அடியேன் செய்கிறேன் என்று அனந்தாழ்வான் தெரிவித்தார். இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்திலே தைரியமாக நான் போகிறேன் என்று சொன்னீரே, நீர்தான் ஆண் பிள்ளை, உண்மையான ஆண்மகன் நீர்தான் என்று எம்பெருமானாராலே கொண்டாட பெற்றார். அன்று முதல் அனந்தாழ்வான் என்கிற அவருடைய பெயர் அனந்த ஆண் பிள்ளை என்று ஆகிவிட்டது. அவருடைய வம்சத்தவர்களும் இன்று தொன்று தொட்டு அனந்தான் பிள்ளை வம்சத்தினர் என்றே அழைக்கப்படுகின்றார்கள். அந்த திருமலை அனந்தாழ்வானுக்கு பல இடங்களிலே சன்னதிகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருமலையிலே அனந்தாழ்வான் ஒரு மகிழ மரமாகவே எழுந்தொழிருக்கிறார். அந்த மகிழ மரத்துக்கு வருடத்திற்கு 2 முறை மலையப்ப சுவாமி ஸ்ரீ சடாரி மரியாதை சாதிக்கிறார். திருப்பதியிலே முதலகவி ஆழ்வார் சந்நிதியிலே அனந்தாழ்வானும் எழுந்தொழிருக்கிறார். முதலகவி ஆழ்வார் அவதரித்த சித்திரையிலே அவதரித்தவர் அனந்தாழ்வான். இருவருக்கும் சாத்துமறையானது ஒரே நாள், இந்த திருநக்ஷத்திரமானது ஒரே நாள் வருகிறபடியால் கோவிந்தராஜன் அவர்களுடைய சந்நிதிக்கு எழுந்தருளி சாத்துமறையை விசேஷமாக கொண்டாடுகிறான். இன்னும் பற்பல திவ்ய தேசங்கள், காஞ்சிபுரம், புரிசை, அவருடைய அவதார ஸ்தலமான கிரங்கூர், சிறுபுத்தூர், திருநாராயணபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம், அங்கேயும் அனந்தாழ்வான் எழுந்தருளிருக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீமான் யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவராலே ஸ்தாபிக்கப்பட்ட நம்பிள்ளை லோகாச்சாரியர் சந்நிதி. அந்த சந்நிதியிலே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அனந்தாழ்வானுடைய விக்கிரகமானது பிரதிஷ்டை செய்யப்பெற்று திருமலை அனந்தாழ்வான் இங்கே சந்நிதி கொண்டு எழுந்தருளியுள்ளார். அந்த அனந்தாழ்வானுக்கு வருடந்தோறும் 5 நாள்கள் அந்த திருநக்ஷத்திர உற்சவமானது விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. 5 நாள்கள் திருவாய்மொழி கோஷ்டி. திருவல்லிக்கேணி என்றாலே அது கோஷ்டிக்கு, அந்த 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டிக்கு பெயர் பெற்றது. எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே எத்தனை சுவாமிகள் எழுந்தருளி உள்ளார்களோ அத்தனை சுவாமிகளும் எழுந்தருளியிருந்து இந்த அனந்தாழ்வான் உற்சவத்தை நடத்தி வைப்பார். அது நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ள கோஷ்டியோ என்று தெரிவிப்பார்களே, அதுபோல நம்முடைய பார்த்தசாரதி பெருமாள் கோஷ்டியோ இல்லை நம்முடைய அனந்தாழ்வானுடைய கோஷ்டியோ என்று ஆச்சரியப்படும்படியாக அமைந்திருக்கக்கூடிய கோஷ்டி இந்த அனந்தாழ்வான் சந்நிதி. அதாவது நம்பிள்ள சந்நிதியிலே நம்பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். நம்பெருமாளோடு கூட ஸ்ரீரங்க நாச்சியார், பெரிய பிராட்டியார் அவரும் எழுந்தருளியிருக்கிறார். ஆக 5 நாள்களும் இந்த மூவருக்கும் சேர்ந்து ஆஸ்தானம். நம்பெருமாள் நடுவிலே இருப்பார், அவர்கள் வலது பக்கம் பெரிய பிராட்டியார் எழுந்தருளியிருப்பார், இடது பக்கத்திலே தனியாக ஒரு தோழிக்கினியானிலே அனந்தாழ்வான் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள், விதவிதமான திருக்கோலங்கள், ஆனால் அழகான புஷ்ப மாலைகள் எல்லாம் சாத்துபடியெல்லாம் சாத்தி அனந்தாழ்வான் உற்சவமானது மிக விசேஷமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. அந்த 5 நாள் உற்சவத்திலே ஒரு சில விஷயங்களை, முக்கியமாக நடந்த சில காணொளிகளை இந்த காணொளியிலே நாம் கண்டு மகிழ்வோம்.
கிரந்தத்தினுடைய முக்கியமான கருத்தே என்னன்னா, இந்த ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்ற அர்த்தத்தை தெரிவிப்பதற்காகத்தான் அந்த கிரந்தமே ஏற்பட்டது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் பலவிதமாக அதை நிரூபித்திருக்கிறார்கள். அவர் ஸ்ரீவிஜயபூஷணத்தை தொடங்குகிற பொழுது வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதிதிகாச புராணங்களாலே என்று ஆரம்பித்தார். அப்போ வேதார்த்தம்னு ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிற பொழுது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு தெரிவித்தார். அதனால வேதார்த்தம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிறது தான் என்றெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக அந்த அர்த்தத்தை காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானம்னா என்னன்னா, ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை இவன் நம்முடையவன் என்று அபிமானிக்கிற அபிமானம். அதாவது ஆச்சாரியனிடத்தில் நான் அபிமானம் வைத்திருக்கிறேன் ஒரு சிஷ்யன் சொன்னால் அது போராது. அதைத்தான் திருவஜனபூஷணத்திலேயே காட்டுகிற பொழுது ஆச்சாரியனையும் தான் 10 அகங்கார கர்ப்பம் அக்னி ஸ்பர்ஷம் காலம் கொண்டு மோதிரவாதி என்றெல்லாம் சொல்லி, அது நான் இவரை ஆச்சாரியனா பத்திருக்கேன்னு சொன்னால் அது அகங்காரத்தில் கொண்டு போய் விட்டுடும். அது கூடாது. பின்ன எப்படி இருக்கணும்னா, ஆச்சாரியன் இவனை கொண்டாடணும், சிஷ்யன் நம்முடைய சிஷ்யன் அடியன் நம்பையல் என்று அப்படி கொண்டாடணுமா. அப்படி ஆச்சாரியனாலே அபிமானிக்கப்படுதல் என்கிறது தான் ஆச்சாரியாபிமானம் என்பதற்கு பொருள் என்று முடியெல்லாம் அர்த்தம் காட்டியிருக்கார். இப்படி ஆச்சாரியாபிமானத்திலே திளைத்தவர்களாக நம்முடைய சம்பிரதாயத்திலே இருந்தவர்கள் யார் என்று காட்டுகிற பொழுது, மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே ஆழ்வார்களையெல்லாம் வரிசையாக காட்டிக்கொண்டு வந்த பிற்பாடு நடுவில் ஆண்டாளையும் அந்த இடத்துல மதுரகவி ஆழ்வாரையும் சொல்ல வேண்டிய இடத்துல அவளை சொல்லலை, தனியாக சொல்றாரு. அவள் என்ன காரணம்னு கேட்டால், அந்த ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கினவர்கள் என்கிறபடியினார். ஆழ்வார்களெல்லாம் 11 அவளை வரிசையாக சொல்லிவிட்டு அவர்கள் நடுவில் பெரியாழ்வாருக்கு அப்புறம் ஆண்டாளை சொல்லியிருக்கணும், நம்ம ஆழ்வாருக்கு அப்புறம் மதுரகவிகளை சொல்லியிருக்கணும் என்று இல்லை மாசக்கணக்கில் இருந்தால் முன்ன பின்னையாவது சொல்லியிருக்கணும். ஆனால் மணவாள மாமுனிகள் அப்படியெல்லாம் சொல்லாமல் கடைசியில் 2 பேரையும் அவர்களோடு கூட சேர்த்து எம்பெருமானார் அவரும் ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கினவர் என்கிறபடியினாலே அவரையும் சேர்த்து 3 பேராக எடுத்து ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், யதிராசராம் இவர்கள் என்று 3 பேரை எடுத்தார். ஏன்னா இவா 3 பேரும் ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கினவர்கள். அதுவும் எப்படிப்பட்ட ஆச்சாரியாபிமானம்னா, அவரவர்களுடைய ஆச்சாரியர்கள் இவர் நம்முடையவர் என்று அபிமானித்த அபிமானம். அது ஆண்டாளுக்கு பெரியாழ்வாருடைய ஒரு கட்டாட்சம் இருந்தது, மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய கட்டாட்சம் இருந்தது, அதே போல எம்பெருமானாருக்கு ஆளவந்தாருடைய கட்டாட்சம் இருந்தது. ஆம் முதல்வன் இவன் என்று ஆளவந்தார் தானே அபிமானிச்சார் எம்பெருமானார். அப்போ எம்பெருமானார் ஆளவந்தாரை சேமிக்கவே இல்லை, ஆனால் ஆளவந்தார் எம்பெருமானாரை அபிமானித்தார். அதனால இப்படி ஆச்சாரிய அபிமானத்திற்கு இலக்கானவர்கள் இவர்கள் 3 ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், யதிராசராம் இவர்கள் என்று இப்படி இந்த 3 பேரோடையும் ஒரு சம்பந்தம் நம்முடைய திருமலை அனந்தாழ்வானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அவர் விருப்பப்படுத்தி ஏற்றுக்கொண்டதல்ல, ஏறிட்டு கொண்டதல்ல, ஆனால் அவருக்கு இயற்கையாகவே அமைந்து விட்டது என்று சொல்ல வேணும். என்னன்னா, முதல்ல பாருங்கள், என்னன்னா மதுரகவி ஆழ்வார் அவர் அவதரித்த சித்திரையிலே தான் இவர் அவதரித்தார். மதுரகவி ஆழ்வாருக்கு என்னைக்கு திருநட்சத்திரமோ அன்னைக்குத்தான் அனந்தாழ்வாருக்கும் திருநட்சத்திரம். அதனால இவருக்கு மதுரகவிதாசர் என்றே திருநாமம். சாதாரணமா எல்லாரும் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லுவார், ஆனால் அந்தாண்பிள்ளை வம்சத்தில் வந்தவா மட்டும் அடியேன் மதுரகவிதாசன் சொல்லுவார். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா மதுரகவிதாசர் என்று அவர் திருநாமம் ஏற்படும்படியாக அந்த மதுரகவி சொற்படியை நிலையாக பெற்றோம் என்று மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே அருளி செய்தாரே, அதை அனுஷ்டானத்திலே காட்டினவர் அனந்தாழ்வான். அதனால மதுரகவி ஆழ்வாருடைய திருவவதார தினமும் அனந்தாழ்வாருடைய திருவவதார தினமும் ஒன்றே என்று சொல்லணும். அதற்கு பிறகு அவர் எழுந்தருளி இருந்த காலம் பூர்த்தியாக அவர் ஆருக்கு சம்பந்தப்பட்டிருந்தார்னா எம்பெருமானாருக்கு சம்பந்தப்பட்டிருந்தார். எம்பெருமானாருடைய சிஷ்யராய் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவருடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் திருவேங்கடமலைக்கு போய் அங்கே நந்தவனத்தை அமைத்து நிரந்தரமாக அங்கேயே தங்கி இருந்து நித்தியவாசமாக இருந்து அங்கே திருவேங்கடமுடையானுக்கு புஷ்ப எல்லாம் பண்ணினார். ஆனால் இந்த கைங்கரியம் எல்லாம் திருவேங்கடமுடையான் கைங்கரியம் இல்லை, அது எம்பெருமானாருக்கு கைங்கரியம் தான். அது அடியேன் ஏற்கனவே விண்ணப்பித்தேன். இது ஆச்சாரிய கைங்கரியம், ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்திற்காக திருவுள்ள வகுப்புக்காக அவர் பண்ணின
பகவத் கைங்கரியம் ஆகினாரு, அது ஆச்சாரிய கைங்கரியம் தான் சொன்னேன். அப்போ பிறப்பு மதுரகவி ஆழ்வாரோட சம்பந்தம், அவருக்கு வாழ்வு எம்பெருமானாரோட சம்பந்தம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தால் அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினது என்றைக்கு என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக அவர் திருவாடிப்பூரத்தன்னைக்கு திருநாட்டுக்கு எழுந்தருளினாராம். ஆண்டாள் அவதரித்த தினத்தன்று அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று. இது நமக்கு எப்படி தெரியறதுன்னு கேட்டால், இன்னைக்கும் கூட திருவேங்கடமலையிலே திருவாடிப்பூரத்தன்னைக்கு திருவேங்கடமுடையான் அனந்தாழ்வான் தோட்டத்திற்கு எழுந்துள்ளார். அந்த தோட்டத்தில் அனந்தாழ்வான் இன்னைக்கும் கூட ஒரு விருட்சமாக ஒரு மரமாக எழுந்துள்ளார். அதாவது திருமலையில் கைங்கரியம்லாம் பண்ணினார் அனந்தாழ்வான். கடைசியில் அவருக்கு சர்வகாலம் வந்த உடனே ஐயோ திருமலையை விட்டுட்டு போகணுமேனு அவருக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டது. திருவேங்கடமுடையான் சொன்னார், மோட்சம் தோறுதுன்றது ரொம்ப விசேஷம்தான், ஆனாலும் இந்த திருமல வாசத்தை விடணுமே, எனக்கு அவெல்லாம் பிரார்த்திச்சுட்டு எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு பிரார்த்திச்சிருந்தாலே எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததே, அது இப்பொழுது நழுவ போகிறதே அப்படின்னு நம்முடைய வருத்தத்தை திருவேங்கடமுடையான் இடத்துல வெளியிட்டாராம். அப்பொழுது திருவேங்கடமுடையான் என்ன சாதித்தார், நீர் இந்த நித்தியவாசம் திருவேங்கடமுடையான் திருமலை நித்தியவாசத்தை இழக்கவே வேண்டாம், இங்கேயே நீர் உம்முடைய நந்தவனத்திலேயே நீர் நிரந்தரமாக எழுந்தருளிரும் என்று அப்படி திருவேங்கடமுடையான் அவருக்கு வரமளித்தானான். அதனால அந்த அனந்தாழ்வானுக்கு திருமலையில அவருடைய நந்தவனத்திலேயே சரம கைங்கரியங்கள் பண்ணின இடத்திலேயே ஒரு மகிழ மரம் முளைத்தது. அந்த மகிழ மரம் அனந்தாழ்வான் தான் என்று இன்னைக்கும் கூட அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனந்தாழ்வான் தான் இன்னும் அந்த மரமாக அங்கே எழுந்துள்ளிருக்கிறான் என்று அப்படி அது ஒரு நம்பிக்கையாக இருக்க. அதை நாம் நம்புறது ஆச்சரியம் இல்லை. திருவேங்கடமுடையானின் வருஷத்துக்கு 2 நாள் அந்த தோட்டத்திற்கு எழுந்தருளி அந்த மரமாக எழுந்தருளி இருக்கிற அனந்தாழ்வானுக்கு இன்றைக்கும் அவருக்கு ஒரு மாலை சாத்தி சடாரியை, அது ஸ்ரீசடகோபன் அந்த மரியாதையை செலுத்தி அவருக்கு கல்புராட்சியெல்லாம் பண்ணி இன்னைக்கும் அந்த விருட்சத்துக்கு நடக்கிறது. அது என்னைக்கு நடக்கிறதுன்னா 2 நாள் நடக்கிறது. ஒரு நாள் பிரம்மோத்சவத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு தோட்ட உற்சவம்னு நடத்துறாங்க. பாகு சவாரி உற்சவம்னு பேரு. அந்த தோட்ட உற்சவத்தை அன்னைக்கு அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு எழுந்துள்ளா, அது ஒரு ஐதீக உற்சவம். அன்னைக்கு மரியாதை பண்றான். அது தவிர 2வது அன்னைக்கு அனந்தாழ்வான் தனியாக தான் எழுறார், உபநாச்சிமார் கூட இல்லாமல் எழுறார். ஆனா இந்த திருவாடிப்பூரத்தன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் உபயநாச்சிமாரோட எழுறார். என்ன காரணம்னா, அனந்தாழ்வான் அன்னைக்கு பரமோதிச்ச தினம் கைங்கரியம் பண்ற பொழுதோ பத்தினியோட சேர்ந்து தானே கைங்கரியம் பண்ணணும், சரம கைங்கரியம் பண்ற பொழுது. அதனால என்ன பண்றான்னா, உபயநாச்சிமாரோட திருவேங்கடமுடையான் எழுத்தருளி அந்த இடத்துல மண்டபப்படி கண்டருளி அந்த அனந்தாழ்வான் மரமாக எழுந்தருளி இருக்கிற அனந்தாழ்வானுக்கு மால மரியாதைகள் எல்லாம் சாட்சி அன்னைக்கே இதெல்லாம் நடைபெறுகிறது. ஆகையினால என்ன தெரிகிறதுன்னா, சித்திரையிலே அவதரித்து எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆண்டாள் அவதரித்த தினத்திலே அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று பார்க்கிற பொழுது என்ன கிடைக்கிறதுனா, இதுல நமக்கு ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், யதிராசராம் இவர்கள் மூவருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு என்று சொன்னார். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு, ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கினவர்கள். அந்த ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கினவர்கள் அவர்கள் மூவரோடு சம்பந்தம் கொண்டவராக இப்படி ஆனந்தாழ்வார் எழுந்தொழிருக்கிறபடியினாலே இவர் அப்படியே அந்த ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்பதற்கு ஒரு வாழும் வழிகாட்டியாகவே நமக்கு எழுந்தொழியிருந்தவர் அந்த அனந்தாழ்வான் என்று நாம் பார்க்கிற பொழுது, அப்படிப்பட்ட அனந்தாழ்வானுடைய ஒரு திருநட்சத்திர வைபவம் இங்கே மிக விமர்சையாக சுவாமிகளுடைய ஒரு சகாயத்தாலே நடந்திருக்கிறது. இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, இங்கே கோவில்லையும் கைங்கரியங்கள் நிறைய இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் இங்கே வர முடியும். ஆனாலும் கூட நித்தியம் எல்லாரும் இதை விடாமல் வந்திருந்து அன்வைத்து போட்டியை நடத்தி கொடுத்ததற்கு அதிலும் இன்னைக்கு கோவிலில் முடியறதுக்கே 8 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் இங்கே ஆரம்பிக்கும். ஆனாலும் பெருந்திரளாக சொல்றது பஞ்சாபம் சொல்லுவேன், நம்பெருமாள் கோட்டையோ நம்பிள்ள கோட்டையோன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அது நம் பெருமாளுடைய சன்னதியோ நம்பிள்ள சன்னதியோ என்று சொல்ல முடியாத அங்கே விட ஜாஸ்தி கூட இங்கே அத்தியாவகாள் இன்னும் நிறைய கோட்டியார் வந்து சேர்றார். இதெல்லாம் கோட்டியாருடைய அபிமானம் தான் காரணமே தவிர வேறொன்றல்ல. அப்படிப்பட்ட கோட்டியார் அத்தனை பேருக்கும் தலையெல்லா கைமாறிலேனே என்று அடியேன் இந்த சன்னிதியினுடைய நிர்வாக சபையினுடைய ஒரு சார்பில் கிருத்தஜத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய பெருமாளுக்கு நித்தியம் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு வேண்டிய அதெல்லாம் நித்தியம் இதை சேவிக்கிறதுக்கே நிறைய பேர் வரா. எவ்வளோ அழகாக பெருமாள் இருக்கார், எவ்வளோ அழகாக சாத்துப்படி சாத்துறான்னு எல்லாம் அவ கூட இருந்து பண்ணுறா. நம்முடைய அவர் புலலோகம் தலசேன திருவார் சுவாமி அவர் எழுந்தருள் இருக்கிச்சு அவரே இந்த சன்னிதியை நிர்வகிச்சுருந்தார். இப்போ அவருடைய திருக்குமாரர் திருவேங்கடாச்சார் அவர் நிர்வகிச்சிருக்கார்.
இன்னும் அவருடைய குமாரர்கள் அவளும் சேர்ந்து ரொம்ப விசேஷமாக ராமானுஜன் தான் ரொம்ப அவருக்கு தான் இதில் ரொம்ப சிரத்தை இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்து கூட இருந்து பண்ணுறான். அதுக்கு நிறைய பேர் சகாயமெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவருக்கு கூட. அவளுக்கும் அடியனுடைய கிருத்தகீதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நித்தியம் இங்கேருந்து பெருமாள் அமுது செய்த பிரசாதத்தை மடப்படியிலேருந்து எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து இங்கே அந்த பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணி கூட சொல்லணும். வேண்டிய சகாயத்தை பணத்தை கட்டி தான் எடுத்துன்னு வரும். அதை போய் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கோவிலேருந்து பிரசாதம் எப்படி வருது, அந்த சனிச்சுக்கு எப்படி அனுப்பிக்கிறோன்னு யாரோ போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அதெல்லாம் கம்ப்ளைண்ட் அப்படி இல்லை, அந்த விஷயம் இல்லை. அதுக்கு என்ன பணம் செலுத்தி என்ன முறையோ அதையெல்லாம் பின்பற்றி அதுக்கப்புறம் பெருமாள் அமுது செய்த பிரசாதம் என்ன, அதுக்காக பெருமாளை அமுது செய்து அந்த பிரசாதத்தை இங்கே கொண்டு வந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி நித்தியம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ண முடியாத பாக்கியம். அதுவும் ரொம்ப சிரமமான காரியம். அவளுக்கும் ஏகப்பட்ட காரியங்கள் பண்ண இருந்தாலும் இப்போ கோபி வந்திருந்தார் பாவம். அவெல்லாம் வந்து அவர் மணியக்காரர் ராமானுஜமாகட்டும் கோபியாகட்டும் அவெல்லாம் நமக்காக ரொம்ப சிரமப்பட்டு காரியங்களை எல்லாம் பண்ணி கொடுக்குறார். அதே போல் இன்னைக்கு பெருமாளுடைய மாலை அந்த சாத்து மலைக்கு அங்கே சாத்தினா அதே மாலை மதுரகவி ஆழ்வாருக்கு சாத்தி அந்த மாலையை கொண்டு வந்து இங்கே சாத்தி இப்போ அங்கேருந்து கோவிலேருந்து திருப்பரிவட்டம் போர்வை எல்லாம் சமர்ப்பிச்சு இப்படி சந்நிதியில் இருந்தால் எழுந்தருள் இருந்தால் அந்த ஆழ்வானுக்கு என்ன வைபவம் நடக்குமோ அந்த வைபவம் இங்கேயே நடக்கிறதுன்னு சொன்னான். அதுக்கு என்ன காரணம் என்ன, ஒன்று எம்பெருமானுடைய கடாட்சம், ஆச்சாரியர்களுடைய கடாட்சம், இந்த திருவைஷ்ணவர்கள் அத்தனை பேருடைய ஒரு கடாட்சம், இதுதான் நடக்கிறது. வருடாவர்கள் இன்னும் நன்றாக மேலே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சுவாமிகள் எல்லாம் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எல்லாருக்கும் அடியனுடைய கருத்துக்கத்தை ஆவிஷ்கரித்து அடியேன் அமைகிறேன். திருவல்லிக்கேணியிலே திருமலை அனந்தாழ்வானுடைய உற்சவத்தை கண்டு கழித்தோம். இந்த வருடம் நடந்த விஸ்வாவசு வருடத்திலே நடந்த உற்சவத்தை கண்டு கழித்தோம். இந்த அனந்தாழ்வானுக்கு அவதாரஸ்தலம் சிறுபுத்தூர் கிரங்கூர் என்று அடியேன் விண்ணப்பித்தேன். அந்த சிறுபுத்தூர் கிரங்கூரிலேயும் வருடத்திற்கு ஒரு முறை பற்பல திவ்ய தேசங்களிலிருந்து, குறிப்பாக காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி, ஸ்ரீபெரும்போதூர், ஸ்ரீரங்கம், திருமலை போன்ற திவ்ய தேசங்களிலிருந்து சுமார் 50 அத்தியாபகர்கள் கொண்ட ஒரு குழு அங்கே வருடத்திற்கு ஒரு நாள் அந்த அவதாரஸ்தலத்துக்கு போய் அந்த அனந்தாழ்வான் சந்நிதியிலே, அந்த சந்நிதியிலே திருவேங்கடமுடையான் எழுந்துள்ளிருக்கிறார், ஆண்டாள் எழுந்துள்ளிருக்கிறார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், எம்பெருமானார், அனந்தாழ்வான், மணவாள மாமுனிகள் ஆகியோர் எழுந்துள்ளிருக்கிறார்கள். அந்த சந்நிதியிலே ரொம்ப அழகான ஒரு சந்நிதி. ஆனால் வயல்வெளிக்கு பச்சை பசேல் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி, அந்த வயல்வெளிக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அழகான சந்நிதி. அந்த சந்நிதிக்கு வாசலிலேயே ராமானுஜ புஷ்கரணி என்று சின்னதாக ஒரு புஷ்கரணி, காவிரி கரையிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சந்நிதி. அந்த சந்நிதிக்கு சென்று 50 அத்தியாபக சுவாமிகள் வருடத்திற்கு ஒரு முறை காலை முதல் மாலை வரை 1000 பாசுரங்கள் சேவாகாலம் செய்வார்கள். அதாவது இந்த வருடம் திருவாய்மொழி என்றால் அடுத்த வருடம் 1000, பிறகு பெரிய திருமொழி, பிறகு இயற்பா, இனி இப்படி கிரமமாக அனந்தாழ்வானுடைய 960வது வருடம் தொடங்கி இந்த வைபவமானது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த வருடமும் அந்த வைபவம் ஜூலை மாதம், ஆங்கில கணக்குப்படி ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று அனந்தாழ்வானுடைய அவதாரஸ்தலம் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்று சொல்கிறோமே, அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் திவ்ய க்ஷேத்திரத்திற்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இந்த அனந்தாழ்வானுடைய அவதாரஸ்தலமான கிரங்கூர் சிறுபுத்தூர். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று இந்த வருடம் பெரிய திருமொழி, அந்த 1000 பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், அந்த பிரபந்தங்கள் எல்லாம் இந்த வருடம் அனுசந்தானம் ஆகப் போகிறது. பக்தர்கள் யாருக்கு சௌகரியம் இருக்கிறதோ அனைவரும் அங்கே வந்து அந்த கோஷ்டியிலே கலந்து கொண்டு கோஷ்டியை அங்கே அத்தியாபக சுவாமிகளை கண்ணாலே சேவித்து அவர்கள் சேவிக்கக்கூடிய பாசுரங்களை காதாலே செவிமடுத்து அனந்தாழ்வானுடைய திவ்யமான ஒரு கடாட்சத்திற்கு அனுகிரகத்திற்கு பாத்திரபூதர்கள் ஆகும்படி அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் மதுரகவி ராமானுஜதாசன். திருவல்லிக்கேணியிலே திருமலை அனந்தாழ்வானுடைய உற்சவத்தை கண்டு கழித்தோம். இந்த வருடம் நடந்த விஸ்வாவசு வருடத்திலே நடந்த உற்சவத்தை கண்டு கழித்தோம். இந்த அனந்தாழ்வானுக்கு அவதாரஸ்தலம் சிறுபுத்தூர் கிரங்கூர் என்று அடியேன் விண்ணப்பித்தேன். அந்த சிறுபுத்தூர் கிரங்கூரிலேயும் வருடத்திற்கு ஒரு முறை பற்பல திவ்ய தேசங்களிலிருந்து, குறிப்பாக காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி, ஸ்ரீபெரும்போதூர், ஸ்ரீரங்கம், திருமலை போன்ற திவ்ய தேசங்களிலிருந்து சுமார் 50 அத்தியாபகர்கள் கொண்ட ஒரு குழு அங்கே வருடத்திற்கு ஒரு நாள் அந்த அவதாரஸ்தலத்துக்கு போய் அந்த அனந்தாழ்வான் சந்நிதியிலே, அந்த சந்நிதியிலே திருவேங்கடமுடையான் எழுந்துள்ளிருக்கிறார், ஆண்டாள் எழுந்துள்ளிருக்கிறார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், எம்பெருமானார், அனந்தாழ்வான், மணவாள மாமுனிகள் ஆகியோர் எழுந்துள்ளிருக்கிறார்கள். அந்த சந்நிதியிலே ரொம்ப அழகான ஒரு சந்நிதி. ஆனால் வயல்வெளிக்கு பச்சை பசேல் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி, அந்த வயல்வெளிக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அழகான சந்நிதி. அந்த சந்நிதிக்கு வாசலிலேயே ராமானுஜ புஷ்கரணி என்று சின்னதாக ஒரு புஷ்கரணி, காவிரி கரையிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சந்நிதி.
அந்த சந்நிதிக்கு சென்று 50 அத்தியாபக சுவாமிகள் வருடத்திற்கு ஒரு முறை காலை முதல் மாலை வரை 1000 பாசுரங்கள் சேவாகாலம் செய்வார்கள். அதாவது இந்த வருடம் திருவாய்மொழி என்றால் அடுத்த வருடம் 1000, பிறகு பெரிய திருமொழி, பிறகு இயற்பா, இப்படி கிரமமாக அனந்தாழ்வானுடைய 960வது வருடம் தொடங்கி இந்த வைபவமானது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த வருடமும் அந்த வைபவம் ஜூலை மாதம், ஆங்கில கணக்குப்படி ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று அனந்தாழ்வானுடைய அவதாரஸ்தலம் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்று சொல்கிறோமே, அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் திவ்ய க்ஷேத்திரத்திற்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இந்த அனந்தாழ்வானுடைய அவதாரஸ்தலமான கிரங்கூர் சிறுபுத்தூர். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று இந்த வருடம் பெரிய திருமொழி, அந்த 1000 பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், அந்த பிரபந்தங்கள் எல்லாம் இந்த வருடம் அனுசந்தானம் ஆகப் போகிறது. பக்தர்கள் யாருக்கு சௌகரியம் இருக்கிறதோ அனைவரும் அங்கே வந்து அந்த கோஷ்டியிலே கலந்து கொண்டு கோஷ்டியை அங்கே அத்தியாபக சுவாமிகளை கண்ணாலே சேவித்து அவர்கள் சேவிக்கக்கூடிய பாசுரங்களை காதாலே செவிமடுத்து அனந்தாழ்வானுடைய திவ்யமான ஒரு கடாட்சத்திற்கு அனுகிரகத்திற்கு பாத்திரபூதர்கள் ஆகும்படி அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் மதுரகவி ராமானுஜதாசன்.